நிறைய பேருடைய கவலைக்கும் மன அழுத்தத்துக்கும் ஒரு காரியம் ஸ்ட்ராங்கா அவங்க மனசுக்குள்ளார பதிந்திருக்கும். என்னன்னா, மற்றவர்கள் அவர்களுக்கு செய்த காரியத்தை மன்னிக்காதது. 2024 மார்ச்ல அமெரிக்கா தேசத்துல ரெஜினா மற்றும் ஜான்சன் தம்பதியர்கள் இருந்தாங்க. இந்த ஜான்சன் என்ற அவரு 78 வயது நிரம்பினவர். ஒரு சைக்கிள்ல, அதுவும் அது ஒரு கரண்ட்ல இயங்குகின்ற ஒரு சைக்கிள், பேட்டரி சைக்கிள். அந்த சைக்கிள்ல இவர் போகும் பொழுது குடிச்சிட்டு கார் ஓட்டினதுனால இந்த சைக்கிள் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பல நாட்களாக இதற்கான கேஸ் கோர்ட்ல நடந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு வழங்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஜான்சன் என்னுடைய மகளுடைய மனைவி ரெஜினா, இவங்க பண்ண ஒரு காரியம் தாங்க இயேசு கிறிஸ்துவோடைய அன்பையும் ஒரு மனம் திரும்புதலுக்கும் அல்லது மனம் சமாதானம் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய காரியமா இருக்கு. என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? கோர்ட்டிலேயே கேஸ் நடக்கும் பொழுதே ஜோசப் என்ற அந்த தன் கணவரை கார் ஆக்சிடென்ட் மூலியமாக கொலை செய்த அந்த மனிதனை பார்த்து காட் லவ்ஸ் யூ என்று சொன்னார்களாம். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த தருணத்திலேயே அவர்கள் தன்னுடைய மன்னிப்பை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் எல்லாரும், இதை கேட்கின்ற எல்லாருமே கிறிஸ்துவனுடைய அன்பு உள்ள இருந்தா மட்டும்தான் இது நிறைவேறுங்க. இது போல நிறைய காரியங்களை நம்ம இந்த பூமியில கேட்டாலும் தான் கணவரை கொன்ற அந்த மனிதனை அந்த நேரத்துல மன்னிக்கின்ற அந்த சுபாவம், அந்த இருதயத்தை அவர்கள் பெற்றிருக்கிறது உண்மையாலுமே இது கர்த்தருடைய அன்பு இருந்தா மட்டும்தான் நடக்கும். அந்த ஜோசப் என்ற அந்த மனுஷனும் ஐ எம் சாரி என்று சொல்லி அவர்கள் 2 பேருமே கட்டி அரவணைத்து கொண்டு தன் மன்னிப்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பழிக்கு பழி வாங்கும் குணமுள்ள இந்த குணத்திற்கு புறம்பாக ஒரு காரியம் செயல்படுகின்றது, மன்னித்து விடு என்று சொல்லி. இது சொல்லுவதற்கு எளிதா இருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம மைண்ட், ஹார்ட், வாய் இருக்கு பார்த்தீங்களா, வாய், இது எல்லாமே அந்த கிறிஸ்துவின் காரியத்துல அன்புல இருந்தால் மட்டுமே தான் செயல்பட முடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆனா இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உண்மையாலுமே உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நீங்க மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதில்லையே. அநேகர் பேசும்பொழுது, சண்டை போடும் பொழுது, என் கணவரை என்னால மன்னிக்கவே முடியாது, அவர் செஞ்ச காரியத்தை என்னால மன்னிக்கவே முடியாது, என் மனைவி செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது, அவங்க செய்கின்ற காரியங்கள், என் நண்பர்கள் செய்தது, என் சபையில செய்தது ஒரு சின்ன காரியமா இருக்கும், அந்த சின்ன காரியத்தை மன்னிக்க மனசு இருக்காது. ஆனா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா சூப்பரா ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மன்னிப்புன்றது நீங்க கொடுத்து பாருங்களேன், உங்க மைண்ட் அவ்வளவு ரிலாக்ஸ் ஆகும். நான் எனக்கு நிறைய பேர் பண்ற எல்லா காரியத்தையும் மன்னிப்பேன். கோபம் வரும், எனக்கும் கோபம் வரும், பல்ல கடிச்சுக்கிட்டு கோபப்படுவேன். ஆனா நான் செய்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பணிக்கும் ஊழியக்காரரை போல வேஷம் போட முடியாது, ஊழியக்காரராகவே மாறிட வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவின் அன்பு உள்ள இருக்கிறதுனாலதான் தைரியமா மன்னிக்க முடியும். நீங்க வேணா செஞ்சு பாருங்களேன். கடினமா இருக்குதா? கர்த்தர் சமூகத்துல வந்துருங்க, வேதங்களை வாசிங்க, மன்னிக்கும் சுபாவம் எனக்கு வேணும்னு கேளுங்க. ஏன்னா டெய்லி பரமண்டல ஜபத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம்தான், எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்பனா நான் எனக்கு தொந்தரவு பண்றவங்கள நான் மன்னிக்கணும். குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகளுக்கு மெயின் காரியமே ஒருத்தருக்கொத்தர் மன்னித்து விட்டு கொடுக்காததுதான் பெரிய காரியம். இதனால என்ன ஆகுது தெரியுங்களா? பொறாமை, பகை, அது அப்படியே பிரச்சனையா மாறுது, டெவலப்மெண்ட் ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. செத்தாலும் நீ என்ன வேணா பார்க்க கூடாது, செத்தாலும் நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். ஸோ பல பழிக்கு பழி வாங்க குணங்களும் வைராக்கியங்களும் பேதமையான ஒரு காரியங்களும் வருது. எப்படின்னா இந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலதான். உங்களுக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் இல்லையா? முழங்கால் படிடுங்க, 2 கரங்களையும் உயர்த்துங்க. ரொம்ப கடினமா இருக்கு, இவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அவங்க அவ்வளவு பேசிட்டாங்க, அவங்க அவ்வளவு தப்பு பண்ணிட்டாங்க,
எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு ஏசப்பா, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. கதறுங்க, ஜெபிங்க. ஏன்னா நிறைய பேர் நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்க, பாட்டு பாடுறவங்களா இருக்கிறாங்க, வர்ஷிப் பண்றவங்களா இருக்கிறாங்க, சர்ச்சில் கத்தருக்கென்று வைராக்கியமா நிற்கிறவங்களா காணப்படுகின்றார்கள். ஆனா மன்னிக்கிற குணம் இல்லைன்னா அவ்வளவும் டோட்டல் வேஸ்ட். கிறிஸ்துவின் அன்பே உங்ககிட்ட இல்லையே, அப்புறமா வேற எதை உங்ககிட்ட எதிர்பார்ப்பார் கர்த்தர்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ரெஜினா ஜான்சன் தன் கணவனையே கொன்ற ஒரு மனிதனை மிக எளிதாக அவர்கள் மன்னித்து விடவில்லை. கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள் இருப்பதினாலே அவர்கள் மன்னித்தார்கள். நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிங்க. இயேசு கிட்ட டவுட்டா கேக்குறாங்க சீஷருங்க, ஒருவனை எத்தனை முறை மன்னிக்கலாம்? அவர் 770 முறை என்று சொன்னார். திணறி போயிட்டாங்க, தடுமாறி போயிட்டாங்க. ஆனா 10 முறை மன்னிக்கிறது கூட உங்களால முடியலன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். விட்டு கொடுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். God bless each and everyone. Shalom.